குமரி எனப்படும் சோற்றுக் கற்றாழை உள்நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் அழகு சாதனப் பொருட்களாகவும் மருந்து தயாரிக்கவும் பயன்படுகிறது. வறட்சியிலும் வளர்ந்து விவசாயிகளுக்கு வருமானத்தை ஈட்டித் தரும் ஒரு பணப்பயிர் என்று சொல்லலாம். இந்த தாவரம் ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது. தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக பயிரிடப்படுகிறது. கற்றாழையிலிருந்து எடுக்கப்படும் பசை போன்ற கூழ் சூரிய வெப்பத்திலிருந்து உடலின் தோலை பாதுகாக்கும் மருந்துகளின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. தோலை வறண்டு போகாமல் செய்ய ஈரத்தன்மையை பாதுகாக்கிறது. தோலின் நிறத்தை பொலிவடைய செய்கிறது. இதனால் சரும கிரீம்கள், முகச்சவரம் செய்வதற்கான ஷேவிங் கிரீம்கள், ஷாம்பு ஆகியவற்றை பயன்படுத்தப்படுகிறது. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகளில் ஏராளமாக பயன்படுகிறது. இருமல், சளி, குடல் புண், வெட்டுக்காயம், தீக்காயம், அரிப்பு ஆகியவற்றிற்கு கற்றாழைச்சாறு மருந்தாக பயன்படுகிறது. மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் நுரையீரல் புற்றுநோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. கால்நடைகளுக்கும் மருந்தாக பயன்படுகிறது. கற்றாழையில் 3 வகை உண்டு. கூர்க்குவா கற்றாழை, கேப் கற்றாழை, சாக்கோற்றின் கற்றாழை. மண் வளம் மற்றும் நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழையை சாகுபடி செய்யலாம். காரத்தன்மை 7 முதல் 8.5 வரை உள்ள மண் வகை மிகவும் ஏற்றது. வறட்சியான தட்பவெப்பத்தில் அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமுள்ள பகுதிகளில் நன்றாக வளரும். பக்கக்கன்றுகள் மூலமாகத்தான் பயிர் பெருக்கம் செய்ய வேண்டும். 1 அல்லது 2 மாத வயதுடைய ஒரே அளவில் உள்ள கன்றுகளை நடவிற்கு தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். ஒரு ஏக்கருக்கு 10,000 கன்றுகள் வரை நடலாம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இந்த மாதங்களில் நடவு செய்வதால் அறுவடையின் போது வறட்சியான தட்பவெப்ப நிலையுடன் தரமான கூழும் கிடைக்கும். நிலத்தை 2 முறை உழுது ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரமிட்டு பயன்படுத்திய நிலத்தில் செடிக்கு செடி 2 முதல் 3 அடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை 2 அடி இடைவெளியும் விட்டு நாற்றுகளை நட வேண்டும். இயற்கை உரத்தின் மூலம் வளர்க்கப்பட்ட கற்றாழைக்கு ஏற்றுமதி வணிகத்தில் நல்ல மதிப்புண்டு. எனவே இயற்கை உரமே நல்லது. வளமில்லாத மண்ணில் செடிகள் நட்ட 20வது நாளில் ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து உரம் இட வேண்டும். ஹெக்டருக்கு 120 கிலோ ஜிப்சம் உரத்தை அடியுரமாக இட்டால் மகசூல் அதிகரிக்கும். மானாவாரியாக கற்றாழையை பயிர் செய்யும் பொழுது கோடை காலத்தில் அதன் மொத்த பயிர் காலத்தில் 4 அல்லது 5 முறை நீர்ப்பாசனம் செய்வது போதுமானது. பூச்சிகள், நோய்கள் அதிகம் தோன்றுவதில்லை.